மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகளும் தெலங்கானா சட்டமேலவை உறுப்பினருமான கவிதாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். டெல்லியில் மதுபான கொள்கையை உருவாக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், விஜய் நாயக் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மதுபான கொள்கையை கொண்டு வருவதற்காக சவுத் குரூப் என்ற பெயரில் ஆம் ஆத்மிக்கு 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகளும் தெலுங்கானா சட்ட மேலவை உறுப்பினருமான கவிதா மீது அமலாக்கத்துறையினர் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு கவிதாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அதனை எதிர்த்தும் வழக்கில் பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் கவிதா மனு தாக்கல் செய்தார். அதன் மீதான விசாரணை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹைதராபாத்தின் பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் உள்ள கவிதாவின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். மதியம் 1:45 மணிக்கு தொடங்கிய சோதனை மாலை 6:15 மணி வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கவிதாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். மேலும் 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். அப்போது அங்கு வந்த கவிதாவின் சகோதரர் KT ராமாராவுக்கும் சோதனை நடத்திய அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கவிதாவை அமலாக்கத்துறையினர் டெல்லிக்கு அழைத்துச் சென்றனர். கவிதா கைது செய்யப்பட்டதை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியினர் அறிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் பெயரை கெடுக்கும் வகையில் அரசியல் ரீதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ராஷ்டிர சமிதி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து டெல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இது தொடர்பாக இன்று நேரில் ஆஜராக கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து டெல்லி முதன்மை நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்தார். இந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டது.